அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலம் கைரோகாப்டர் சுற்றுலா சேவையை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரகண்ட். உத்தரகண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் முறையாக கைரோகாப்டர் சுற்றுலா சேவையை தொடங்கியிருக்காங்க. இது இமயமலையின் அழகை வானில் பறந்தபடி சுற்றி பார்க்கறதுக்காக அந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை எந்த நாளில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 18. டிசம்பர் 18 பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தமிழக அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்றடையத்துக்காக தான் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்காரு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18 கோயம்புத்தூரில் திட்டத்தினை தொடங்கப்பட்டது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5, 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15, 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. விஸ்வகர்மா திட்டம் செப்டம்பர் 17, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 19, 2022 நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், அதாவது நம்ம பள்ளி திட்டம் தொடங்கப்பட்டது. டிசம்பர் 22, 2022 மனம் திட்டம் தொடங்கப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் டேஸ் அமைக்கப்பட உள்ள செம்மொழி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோயம்புத்தூர். செம்மொழி பூங்கா கோயம்புத்தூரில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் முதல் கட்டமாக அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதுக்கான நிதி பார்த்தீங்கன்னா 133 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கலைஞர் கருணாநிதியால் பார்த்தீங்கன்னா 2010 உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலகின் மிகப்பெரிய தியான மையமான எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் உலகின் மிகப்பெரிய தியான மையம் ஸ்வர்வேதா மகா மந்திர் என்ற பெயரில் வாரணாசியின் உமாரா பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது. இது 7 மாடிகளுடன் ஒரே நேரத்தில் 20,000 பேர் அமர்ந்து தியானம் செய்யும் வகையில் கட்டப்பட்டுள்ளது. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சூரத் நகரில் குஜராத்தின் உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தகம் தொடங்கப்பட்டிருக்காங்க. காசி தமிழ் சங்க நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் உரையாடலை மொழிபெயர்க்க செயற்கை நுண்ணறிவு கருவி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாசினி. இந்த பாசினி பார்த்தீங்கன்னா வாரணாசியில் நடைபெற்ற காசி தமிழ் சங்க நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடல் மொழிபெயர்க்கிறதுக்காக இந்த பாசினி என்னும் இந்திய மொழி AI கருவி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சூரிய லங்கா விமானப்படை தளத்தில் நடைபெற்ற அஸ்ட்ரா சக்தி 2023 பயிற்சியில் டேஸ் ஏவுகணை பரிசோதிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, செமர். சூரிய லங்கா விமானப்படை தளத்தில் நடைபெற்ற அஸ்ட்ரா சக்தி 2023 பயிற்சியில் சமர் வான் பாதுகாப்பு ஏவுகணை கருவிகள் மூலமா வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது அப்படி சொல்லிட்டு இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். வானில் 25 கிலோமீட்டர் தொலைவில் 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி ஆகாஷ் ஏவுகணை புதிய சாதனை படைத்துள்ளது. நெக்ஸ்ட், டேஸ் ஆண்டுகள் பழமையான இந்திய தபால் அலுவலக சட்டத்திற்கு பதிலாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 125 ஆண்டுகள். இந்த தபால் மசோதா பார்த்தீங்கன்னா 125 ஆண்டுகளை பழமை வாய்ந்த இந்திய தபால் அலுவலக சட்டத்திற்கு பதிலாக அறிமுகம் செய்யப்பட்ட சர்ச்சைகளுக்குரிய தபால் அலுவலக மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், தொலைத்தொடர்பு மசோதா எந்த அவையில் தாக்கல் செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மக்களவை. இந்த தொலைத்தொடர்பு மசோதா பார்த்தீங்கன்னா நாட்டின் அவசர நிலையின் போது தொலைத்தொடர்பு சேவைகளை தற்காலிகமாக அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வகையில் தான் தொலைத்தொடர்பு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், சென்னையில் மெட்ராஸ் ரேசிங் சர்க்கியூட் ஓடு தளத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த சந்தீப் குமார் டேஸ் இடம் பிடித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். சென்னையில் மெட்ரோ ரேசிங் சர்க்கியூட் இந்த ஓடு தளத்தில் நடைபெற்ற ஃபார்முலா 2000 பந்தயத்தில் தமிழகத்தை சேர்ந்த சந்தீப் குமார் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு. இது தேசிய சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 2023ஆம் ஆண்டிற்கான முத்துலிங்கம் விருதானது பேராசிரியர் டேஸ் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி,
தில்லை நாயகம். முத்துலிங்கம் விருதானது பார்த்தீங்கன்னா எதன் சார்பில் வந்து வழங்கப்பட்டு வருகிறதுனா கோவை விஜய வாசகர் வட்டம் சார்பில் தான் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இது வந்து சிறந்த மொழிபெயர்ப்புகளுக்காக தான் வந்து இந்த விருது கொடுக்குறாங்க. இந்த ஆண்டுக்கான விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் தில்லை நாயகத்திற்கு வந்து வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இவர் வந்து மு. கருணாநிதி எழுதிய பொன்னர் சங்கர் நூலினையும் அதே மாதிரி ஆகா பெருமாள் எழுதிய தென்குமரியின் சரித்திரம் நூலையும் ஏ.கே. செட்டியார் எழுதிய அடிச்சுவற்றில் நூலினை வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தில்லை நாயகம். உலக அளவில் பணம் அனுப்பும் பட்டியலில் 125 பில்லியன் டாலர்களுடன் டேஸ் முதலிடம் பிடித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா. இப்போ இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. உலக அளவில் வந்து பணம் அனுப்பும் பட்டியலில் வந்து 125 மில்லியன் டாலர்களுடன் 67 மில்லியன் டாலர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. 50 மில்லியன் டாலர்களுடன் சீனா வந்து 3ஆம் இடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட்டு காக்ராபாரா அணுமின் நிலையமானது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி குஜராத். இந்த அணுமின் நிலையானது இந்தியாவின் முதல் உள்நாட்டு அணு உலையான காக்ராபாரா அணுமின் நிலையானது தனது முழு கொள்ளளவை வந்து எட்டியுள்ளது. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1984 எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. இந்தியாவில் அமைந்துள்ள அணுமின் நிலையங்கள் பார்க்கலாம். கல்பாக்கம் கூடங்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது. தாராப்பூர் வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இது வந்து இந்தியாவின் பழமையான அணுமின் நிலையம். காய்கான்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. எந்த மாநிலம்னா கர்நாடகா. அதே காக்ராப்பூர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. நரோரான்ற இடத்துல வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அமைந்திருக்கு. ராஜஸ்தான் அணுமின் நிலையம் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்குது. 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வங்கியான பேங்கர் இதழானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபெடரல் பேங்க். இப்போ ஃபெடரல் பேங்க் வங்கியானது பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த வங்கியாக பேங்கர் இதழானது வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் எந்த மாநிலத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியானது உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி கோவா. கடந்த 20 ஆண்டுகளில் கோவாவின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியானது 33% ஆகும். தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா 30% வந்து உயர்ந்திருக்கு. அந்த நாட்டின் மாநில முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டிபிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பின் இன்டர்போல் 91வது பொதுக்கூட்டம் வந்து எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆஸ்திரியா. இப்போ ஆஸ்திரியாவில் பார்த்தீங்கன்னா வியன்னா என்ற நகரில் தான் வந்து இந்த கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. இது வந்து 91வது பொதுக்கூட்டம் சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பில் சார்பில் வந்து நடத்தப்பட இருக்குது. இந்த பொதுக்கூட்டத்தின் போது பார்த்தீங்கன்னா இன்டர்போல் நூற்றாண்டு விழாவாக வந்து நடத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இன்டர்போலுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரைம் போலீஸ் ஆர்கனைசேஷன் அமைப்பானது பிரான்சிஸ் லியோனா நகரில் வந்து தலைமையிடமாக கொண்டு 1923 வந்து உருவாக்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி விருதானது யாருக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க. அலி அபு அவத், டேனியல் பேரன் போம். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி நினைவாக வழங்கப்பட்டு வரும் சமூக ஆர்வலர் அலி அபு அவத்கும் அதே பிரியோனா கலைஞர் டேனியல் பேரன் போம் ஆகியோருக்கு வந்து 2023ஆம் ஆண்டிற்கான இந்திரா காந்தி விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதான இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு வந்து அகிம்சை வழியில் வந்து தீர்வு காண்றதுக்காக வந்து இஸ்ரேல் மற்றும் அரபு உலக இளைஞர்கள் மக்களினை வந்து ஒன்றிணைப்பதற்காக வந்து வழங்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி விருதானது வந்து 1986 முதல் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் என்பவர் டேஸ் பெருமையை படைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மிட்செல் ஸ்டாக். 2023ஆம் ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டி ஏலத்தில் வந்து ஆஸ்திரேலியாவின் மிட்செல் ஸ்டாக் வந்து கொல்கத்தாவின் அணிக்காக வந்து 24.75 கோடிக்கு வந்து ஏலம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஐபிஎல் வந்து வரலாற்றில் வந்து மிகவும் அதிக விலைக்கு வந்து ஏலம் போன வீரர் என்ற பெருமையை வந்து படைத்துள்ளார். இந்த ஐபிஎல் ஏலத்தினை நடத்தியவர் பெண்மணி யாருன்னா மல்லிகா சாகர்.
ஐபிஎல் போட்டியானது 2008 தொடங்கி நடத்தப்பட்டது. ஐபிஎலுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. சர்வதேச மனித ஒற்றுமை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 20. டிசம்பர் 20 ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மனித ஒற்றுமை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலம் கைரோ காப்டர் சுற்றுலா சேவையை தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரகாண்ட். மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை எந்த நாளில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டிசம்பர் 18, 2023. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் டேஸ் அமைக்கப்பட உள்ள செம்மொழி பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கோயம்புத்தூர். உலகின் மிகப்பெரிய தியான மையமான எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். காசி தமிழ் சங்க நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடியின் உரையாடலை மொழிபெயர்க்க செயற்கை நுண்ணறிவு கருவி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாசினி. சூரியலங்கா விமானப்படை தளத்தில் நடைபெற்ற அஸ்ட்ரா சக்தி 2023 பயிற்சியில் டேஸ் ஏவுகணை பரிசோதிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமர். டேஸ் ஆண்டுகள் பழமையான இந்திய தபால் அலுவலக சட்டத்திற்கு பதிலாக அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 125 ஆண்டுகள். தொலைத்தொடர்பு மசோதா எந்த அவையில் தாக்கல் செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மக்களவை. சென்னையில் மெட்ராஸ் ரேசிங் சர்க்கியூட் ஓடுதளத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த சந்தீப் டேஸ் இடத்தை பிடித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3ஆம் இடம். 2023 ஆண்டிற்கான முத்துலிங்கம் விருதானது பேராசிரியர் டேஸ் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சா. நில்லை நாயகம். உலக அளவில் பணம் அனுப்பும் பட்டியலில் 125 பில்லியன் டாலருடன் டேஸ் முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா. காக்ராபாரா அணுமின் நிலையமானது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குஜராத். 2023 ஆண்டிற்கான சிறந்த வங்கியான பேங்கர் இதழானது தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பெடரல் வங்கி. கடந்த 20 ஆண்டுகளில் எந்த மாநிலத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியானது உயர்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவா. சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பின் 91வது பொதுக்கூட்டம் எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆஸ்திரியா. 2023 ஆண்டிற்கான இந்திரா காந்தி விருதானது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அலி அபு அவத். ஆன்சர் ஆப்ஷன் டி, டேனியல் பேரன்போம். ஐபிஎல் வரலாற்றில் மிகவும் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் டேஸ் பெருமையை படைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மிட்செல் ஸ்டார்க். சர்வதேச மனித ஒற்றுமை தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, டிசம்பர் 20. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.